4 மதுஹபுகளில் இல்லாதவர்களையெல்லாம் சகட்டுமேனிக்கு வசைபாடுவதற்காக அல்ல இந்த கூட்டம். ஆழ்ந்த வருத்தத்தோடு விவரமில்லாமல் பல்வேறு இடங்களில் தஞ்சம் புகுந்திருக்கின்ற தவறான தலைமைகளால் வழிநடத்தப்படுகின்ற அந்த இளைஞர்களெல்லாம் மீண்டும் உலகத்தினுடைய பாரம்பரியமான மார்க்க வழிகளுக்கு அவர்கள் திரும்ப வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் தான் இங்கே இந்த நிகழ்ச்சியும் நடக்கிறது. பேசுகிற நாங்களும் அப்படித்தான் நினைக்கிறோம். என்னுடைய தலைப்பு 2 விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. கூப்பிடும் போது இளைஞர்களே என்று கூப்பிட சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து மதுஹபுகள் இல்லை என்றால் என்று பேச சொல்லி இருக்கிறார்கள். மதுஹபுகள் இல்லை என்றால் இந்த கேள்விக்கான விடையை ஓரளவு எட்டுவதற்கு முயற்சித்து நான் வார்த்தைகளை துவங்குகிறேன். சில பேருக்கு ஒரு விரல் இருக்கும், 5 விரலை தாண்டி 6வது ஒரு விரல். அந்த விரல்ல தனியா எதுவும் செய்ய முடியாது, ஒப்புக்கு இருக்கும். வேண்டுமென்றால் அதிசயமாய் 6வது விரல் என்று சொல்லிக் கொள்ளலாம். தனக்கு ஆச்சரியமாக தெரிவதையெல்லாம் யாராவது உலகத்தில் 7 அதிசயங்கள் போக இது 8வது அதிசயம் என்று சொல்லுவார்கள். உலகத்தில் ஒரு 8வது அதிசயத்தை போல் 6வது விரலை போல் அவ்வப்போது சில 5வது மதுஹபுகள் தோன்றி இருக்கிறது. 4 மதுஹபுகளை தாண்டி 5வது சில மதுஹபுகள் நிறைய தடவை தோன்றி இருப்பது உண்டு. வந்த வேகத்தில் கொஞ்ச நாட்கள் சப்தமும் அதிகமாக இருக்கும், ஆர்ப்பாட்டமும் கூச்சலும் கூட கரை புரண்டு ஓடும். கடைசியில கபருக்கு காணாமல் போய்விடுவார்கள். உலகம் இந்த 1400 வருஷங்களில் மதுஹபுகளை சார்ந்து வாழ்ந்த சுமார் 1000 வருஷங்களை 800 வருஷங்களை யோசித்து பார்த்தால் 4 மதுஹபுகள் தான். இதை தாண்டிய கொள்கைகள் தங்களை வேண்டுமென்றால் 5வது மதுஹப் என்று அறிவிக்கலாம். அல்லாஹ் 4ஐ தாண்டி 5வது ஒரு மதுஹபுக்கான அங்கீகாரத்தை இந்த உலகத்தில் இதுவரை தரவில்லை. அவன் சில பேரை தேர்ந்தெடுத்து கொண்டான். இவர்கள் வழிகாட்டிகளாக இருக்கட்டும் என்று இறைவன் எந்த 4 இமாம்களை தேர்வு செய்தானோ அந்த இமாம்களுடைய வழிகாட்டலில் மட்டும்தான் உலகம் பல 100 வருஷங்களை கடந்திருக்கிறது என்பது மாத்திரமல்ல, இன்றளவும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த மதுஹபுகளை சார்ந்திருக்கிறார்கள். நீங்கள் தெருமுனை கூட்டங்கள் நிறைய நடத்தலாம், பெரிய மாநாடுகள் போடலாம், எதிர்ப்பு பிரச்சாரம் நிறைய செய்யலாம். இன்றைக்கு ஊடகங்களை பயன்படுத்தி முழுக்க காட்சி ஊடகங்களை மதுஹபுகளுக்கு எதிரான திரிபுகளை திரித்துவங்களை கூறி நீங்கள் கொண்டு வரலாம். ஆனாலும் மக்கள் அந்த 4 இமாம்களை தாண்டி வெளியே வர தயாராக இல்லை. ஒரு சில பேர் விளக்கை பார்த்து பாய்கிற விட்டில் பூச்சிகளை போல சில பேர் போய்விட்டார்கள். அவர்களுக்கு சுடும் என்று தெரியவில்லை, தீ என்று தெரியவில்லை. அந்த விட்டில் பூச்சிகளை தாய் வீட்டை நோக்கி அழைப்பதற்குத்தான் எடுக்கப்படுகிற முயற்சிகளில் ஒன்றுதான் மதுஹபுகளை சார்ந்த விளக்கங்கள் எல்லாம். சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதாக சொன்னார்கள். சஹாபாக்கள் எந்த மதுஹபு? சஹாபாக்கள் காலத்தில் மதுஹப் இல்லை என்று யார் சொன்னது? இந்த 4 மதுஹப் இல்லை, அவர்களுக்கிடையிலே மதுஹப் இருந்தது. மதுஹபுகளின் அடிப்படையை புரிந்து கொள்ளுவதற்கு முன்னால் கொஞ்சம் துவக்கத்தில் இருந்து நாம் யோசிக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற வரை சஹாபாக்களுக்கு எவருடைய விளக்கமும் தேவையில்லை, ஆங்காங்கே கேட்டுக்கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களுக்கு தேவையான விளக்கம் இஸ்திஃப்சார் கிடைத்துவிட்டது. ஏன் அதே காலத்திலேயே சஹாபாக்கள் பல்கி பரவி பல இடங்களில் வாழ்ந்த போது ஆங்காங்கே ஒரு இமாமை, ஒரு சஹாபியை, விவரம் தெரிந்த ஒருவரை மற்றவர்கள் பின்பற்றினார்கள். சஹாபாக்களின் காலத்திலே நாம் எடுத்தால் ஒட்டுமொத்த மக்காவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பின்பற்றி இருப்பதற்கு ஏராளமான நூல்கள் சான்று உண்டு. ஒரு மதீனாவிலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் எந்த மஸலாவாக இருந்தாலும் கேட்டுக்கொள்வார்கள். ஒரு கூஃபாவிலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள்.
அவ மக்காவிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மதீனாவிலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, கூஃபாவிலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, பஸ்ரா பெருவழியில் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இதெல்லாம் கூட கிட்டத்தட்ட மதுகபு தான். வேண்டுமென்றால் ஹனஃபி ஷாஃபி பெயர்கள் அப்போது இல்லை, மதுகபுகள் இருந்தது. மதுகபுகள் இல்லை என்று இல்லை. சாதாரணமான முஸ்லிம்கள் இந்த பெரிய சஹாபாக்களிடம் கேட்டார்கள். சரி, சஹாபாக்களின் காலம் முடிவடைந்து விட்டது, தாபிஈன்களின் காலம். அதே போல அந்தந்த பகுதிகளுக்கு ஒரு இமாம் என்கிற ரேஞ்சில் தாபிஈன்களிலே இருந்தார்கள். ஒட்டுமொத்த மக்காவாசிகளும் அதா இப்னு அபீ ரபா ரலியல்லாஹு அன்ஹுவை நோக்கி படையெடுத்தார்கள். ஹஜ்ரத் அதா அவர்களிடத்திலே போய் தேவையான விளக்கங்களை எல்லாம் கேட்பார்கள். மதீனாவிலே ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களிடம், கூஃபாவிலே அல்லாமா இப்ராஹிம் நஹவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களிடம். இது சஹாபாக்களின் அடுத்த காலம் நான் சொல்லுகிறேன், தாபிஈன்களின் காலம். பஸ்ராவிலே ஹஜ்ரத் அல்லாமா முஃபஸ்ஸிர் ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தார்கள். அப்பவும் யாரிடமாவது கேட்டு மார்க்க விஷயத்தை பின்பற்றுதல் என்பது சஹாபாக்களின் காலத்திலும் இருந்தது, தாபிஈன்களின் காலத்திலும் இருந்தது. இதற்கு பிந்தைய காலங்களில் வந்துவிட்டார்கள், முஹத்திஸீன்கள் வந்தார்கள், எல்லா ஹதீஸ்களையும் ஒன்று திரட்டினார்கள், ஹதீஸ்கள் நூல் வடிவம் பெற்றது. இமாம்கள் வந்தார்கள், மசாயில்களை திரட்டினார்கள், ஃபிக்ஹ் சட்டங்களை ஏற்படுத்தினார்கள், அதற்கு மூல சட்டங்கள் என்று உசூலுகளை ஏற்படுத்தினார்கள். விளைவு ஃபிக்ஹும் உசூலுல் ஃபிக்ஹும் கிடைத்தது. அதிலே நிறைய பேர் வந்தார்கள். கால ஓட்டத்தில் எந்த 4 பேரை அல்லாஹ் தக்க வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தானோ அந்த இறையச்சத்தினுடைய பாரம்பரியத்திற்கு சொந்தக்கார 4 இமாம்களும் அவர்கள் கூறிய கருத்துக்களும் 4 மதுகபுகளாக நிலை பெற்றுவிட்டது. நீண்ட வரலாறுகளை பேசுவது இங்கே நோக்கமல்ல, இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக, சார்ந்திருக்கிற மதுகபின் மீது பிடிமானம் வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வருத்தமாக இருக்கிறது, நம்முடைய இளைஞர்களை யாராவது 4 மணி நேரம் தனியாக கூட்டு போய் பேசினா வேற மதுகபில மாறிடுறான். இந்த பக்கம் யாராவது ஒரு 2 பேர் கொஞ்ச நேரம் தனியா ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்து நபி வழியில் நம் தொழுகைனா கூடவே போயிடுறான். நபி வழியில் நம் தொழுகை, நம்மளாம் 1000 வருஷமா சைத்தா வழியில தொழுதுட்டு இருக்கிற மாதிரி. எங்கேயாவது அவர்களுக்கு தேவை என்ன தெரியுமா? பெரியவர்கள் அல்ல, இளைஞர்கள். அப்படியே பிடித்துக் கொண்டு போகிறார்கள். வாருங்கள், இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்கிறோம். எல்லா பள்ளிவாசலையும் அழுக்காத்தான் இருக்கு, பூரா அழுக்கா இருக்கு. தூய வடிவத்தில் அறிந்திட கூப்பிடுகிற பக்கமெல்லாம் ஓடுகிற இளைஞர்களை நினைத்து வருத்தமாக இருக்கிறது. நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் உங்கள் பாரம்பரியமும் சார்ந்திருக்கிற 4 மதுஹப் என்பது அறிவில்லாதவர்களால் கட்டமைக்கவில்லை, அறிவுக்கு அப்பாற்பட்ட செயல்களால் உருவாக்கவில்லை. பல இடங்களில் இதே சென்னையில் சொல்லி இருக்கின்றேன், இப்போதும் சொல்லுகிறேன். யாராவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதரை அல்லது ஒரு 10 பேரை 100 பேரை நீங்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று சொன்னால் யோசிக்கலாம், ஒருவேளை முட்டாளாக இருக்குமோ. ஒரு 800 வருஷ 700 வருஷ பாரம்பரியத்தை பார்த்து ஒரு 400-500 ஆண்டு கால மதுகபுகளிலே வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரையும் பார்த்து முட்டாள்கள் என்று சொன்னால் சொன்னவன் புத்தி பேதலித்திருக்கிறான் என்று பொருள். அவனை நாம் மறு ஆய்வு செய்ய வேண்டும். அவனுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து ஆய்ந்து நிறைய யோசிக்க வேண்டும். நூற்றாண்டுகளை கடந்தும் கூட ஒரு கூட்டம் தப்பாக இருக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மரஆஹுல் முஸ்லிமூன ஹஸனன் ஃபஹுவ இன்தல்லாஹி ஹஸன். முஸ்லிம்களின் பெருங்கூட்டம் ஒரு விஷயத்தை நல்லது என்று முடிவெடுக்குமானால் அது அல்லாஹ்விடத்திலும் நல்லது. இந்த 4 மதுகபுகள் அல்லாஹ்விடத்தில் மக்பூலானவை. வேண்டுமென்றால் ஒரு சில கூட்டங்களிடம், ஒரு சில பிரச்சாரகர்களிடம் இது அவமரியாதைக்குரியதாக பிரச்சாரம் செய்யப்படலாம். இந்த மார்க்கத்திலே ஒரு சௌரியம் என்ன தெரியுமா? யாரை வேண்டுமானாலும் ஒரு சின்ன ஹதீஸை தூக்கி போட்டு கவனத்தை ஈர்த்துவிட முடியும் என்கிற அளவுக்கு சாதக அம்சங்கள் இங்கே இருப்பதால் மிக தவறாக இளைஞர் சமுதாயத்தை பயன்படுத்துவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் தொழுது விட்டு வந்திருக்கிறீர்கள், மகரிபை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறீர்கள். மதுஹப் இல்லை என்றால் என்கிற கட்டத்திற்குள் நான் வருகிறேன். ஒது செய்தோம், ஒதுவிலே சிலது ஃபர்து, ஒதுவிலே சிலது வாஜிபு, ஒதுவிலே சிலது சுன்னத்து.
முகம் கழுவுவதும் வாய் கொப்பளிப்பதும் ஒரே தரம் அல்ல. கை கழுகுவதும் மசகு செய்வதும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதும் எல்லாம் ஒரே தரம் அல்ல. ஒரு ஒதுவுக்குள் ஃபர்து உண்டு, வாஜிபு உண்டு, சுன்னத்து உண்டு, முஸ்தகப்பு கூட உண்டு. நான் தெரியாமல் அந்த இளைஞர்களை கேட்கிறேன், எந்த ஹதீஸிலாவது ஒதுவில இது ஃபர்து இது வாஜிப் என்று உங்களால் காட்ட முடியுமா? குரானிலும் கிடையாது, ஹதீஸிலும் கிடையாது. குரான் ஹதீஸ் பட்டும் போதும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? நீங்கள் விளக்குங்கள், எது ஃபர்து எது சுன்னத்து? வாய் கொப்பளிக்கவில்லை ஒருவன், இன்னொருவன் முகம் கழுவவில்லை. எந்த ஒது கூடியது எந்த ஒது கூடாது? ஹதீசுகளின் வார்த்தைகளில் உங்களால் இதை விளக்க முடியுமா? ஃபர்து சுன்னத்து வாஜிபு முஸ்தஹப் இதெல்லாம் ஹதீசுகள்ல இல்ல, குர்ஆன்ல இல்ல. அப்படியானால் இதை சொல்லி தந்தது யார்? எங்களை பொறுத்தவரை மதுஹபுகளை சார்ந்திருப்பதால், ஹனஃபியாகவும் ஷாஃபியாகவும் இருப்பதால் சொல்லிவிடுவோம், முகம் கழுவது ஃபர்தாகும், இது சுன்னத்தாகும், இது வாஜிபாகும், இது முஸ்தஹப்பாகும். நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் வழியிலே தெரிவதென்றால், காலம் முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஞ்சி கழுகியிருக்காங்க, காலம் முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்க்கு பிடிச்சிருக்காங்க, காலம் முழுக்க கை கழுகியிருக்காங்க, கால் கழுகியிருக்காங்க. இது ஹதீஸ். இதுல எதை எடுப்பாய் எதை விடுவாய் தீர்மானிக்க முடியாது. ஒது வேண்டாம், தொழுதும் இல்லையா? மகரிப்ல 3 ஃபர்து, அப்புறம் பின்னாடி 2 சுன்னத்து, 2 நஃபில். தயவு செய்து எந்த ஹதீஸ்லயாவது காட்டிருங்க பார்க்கலாம், ஒரு ஹதீஸ்லயாவது. மகரிபுக்கு ஃபர்து 3, அதுக்கு பின்னாடி உள்ளதுக்கு பேர் சுன்னத்து, அதுக்கு பின்னாடி உள்ளதுக்கு பேர் நஃபில். இல்லை, ஹதீசுகளை வாசித்தால் காலம் முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்து தொழுகைக்கு பின்னால 2 ரக்காயத்து தொழுதார்கள் இருக்கும், 3 ரக்காயத்து தொழுதார்கள் இருக்கும். அதை ஃபர்து என்றும் சுன்னத்து என்றும் நஃபில் என்றும் உங்களுக்கு பிரித்து சொல்லிக் கொடுத்தது யார்? சத்தியமாக இந்த வேலையை செய்தவர்கள் ஃபுகஹாக்கள், ஐம்மாக்கள், இமாம்கள். ஏன் வேண்டும், எதற்கு வேண்டும் என்றால், இந்த வித்தியாசத்தை நமக்கு தெரிவிப்பதற்கு அவர்கள் வேண்டும். உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம், எங்களுக்கு வேணும். இப்படி கேட்கிறோமே, ஒருத்தர் ஃபஜ்ர் தொழுகல, ஒருத்தர் லுஹா தொழுகல. ஹதீசுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2யும் ஃபஜ்ரும் தொழுதாங்க, லுஹாவும் தொழுதாங்க. ஒன்றை ஃபர்லாகவும் இன்னொன்றை விட்டால் பரவாயில்லை, அது சுன்னத்து, அது முஸ்தஹப் என்றும் சொல்லுவதற்கு மதுஹபுகளால் முடியும். குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நீங்க காட்ட முடியுமா? லுஹா தொழுகை என்பது ஃபர்து, இது சுன்னத்து முஸ்தஹப்புகள்ல சேர்ந்தது, நவாஃபில்கள் ரவாத்திபுகள்ல சேர்ந்தது. ஃபஜ்ர் தொழுகையினுடைய ஃபர்து 2 ரக்காயத்து கண்டிப்பா எங்க இருக்கிறது? இதுவெல்லாம் இந்த சமூகத்திற்கு இமாம்கள் போட்ட பிச்சை. ஃபர்து என்று இதற்கு பெயர், இதை விட்டால் தண்டனை. வாஜிப் என்று இதற்கு பெயர், இதை விட்டால் இந்த நிவர்த்திகளை கொண்டு சரி செய்யலாம். சுன்னத் என்று இவைகளுக்கு பெயர், அந்த சுன்னத்திலே இத்தனை வகை உண்டு. இந்த அத்தனை சட்டங்களும் சட்ட பிரிவுகளும் இமாம்கள் போட்ட பிச்சை. குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து இவைகளுக்கான எந்த வாக்கியமாவது உங்களால் சொல்ல முடியுமா? எல்லா தொழுகையிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்து சூரா ஓதிட்டாங்க. எல்லா தொழுகையிலையும் ருக்குல சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம் பிஹம்திஹி ஓதினார்கள். ஹதீஸிலிருந்து உங்களால் ஒருத்தர் சூரத்துல் ஃபாத்திஹாவை விட்டுட்டார், அல்ஹம்து சூராவை தொழுகையில ஒருத்தர், அல்லது ருக்குவினுடைய தஸ்பீஹை ஒருத்தர் விட்டுட்டார். இந்த 2ம் ஒரே தரமா? இந்த 2ம் தரம் ஒன்றல்ல. ஃபாத்திஹா சூராவை விட்டதனுடைய குற்றம் அதிகம், தஸ்பீகை விட்டதனுடைய குற்றத்தின் வலு குறைவு. இது ஏதாவது ஹதீசுகளில் நிரூபிக்க முடியுமா? மதுஹபுகள் இல்லை என்றால் நாம் இன்றைக்கு பின்பற்றிக் கொண்டிருக்கிற எந்த அமல்களையும் நேர்முகப்படுத்த முடியாது. இதை வேற வார்த்தையில சொல்றதுன்னா, இவங்க 4 மதுஹபை தாண்டி குர்ஆன் ஹதீஸ் மட்டும்ங்கறாங்கல்ல, அது பொய். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 5வது எங்க மதுஹப் இருக்கு, நீ அதை பின்பற்றுன்னு கூப்பிடுறான ஒழிய பேரு குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லுகிறான். இது மிகப்பெரிய தவறு. குர்ஆன் ஹதீஸ் அவர்களுக்கு இந்த வித்தியாசங்களை எல்லாம் சொல்லவில்லை. நேரடியா போய் நாங்களே குர்ஆன் ஹதீஸ்ல ஆய்வு செஞ்சு நாங்களே எல்லாம் பண்ணிடுவோம்னா முடியாது. காவிரி தண்ணியை என் தோட்டத்துக்கு நேராக காவிரி நடு ஆற்றுல இருந்து போர் இறக்கி பைப்பு போட்டு நேராக என் தோட்டத்துக்கு இறக்க வேணா முடியாது. தம்பி, அங்கிருந்து வாய்க்காலுக்கு வரும், வாய்க்கால் அங்கிருந்து வரப்புக்கு வரும், அது சின்ன ஓடையாக வரும், அப்புறம் பிரிஞ்சு பாத்தி கட்டி பாத்தி வழியாக உன்னுடைய தோட்டத்துக்கு வரும். தண்ணி காவிரி தண்ணி தான், அதே ஆற்றிலிருந்து தான் வருகிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அந்த ஷரியத்து தான். அது வாய்க்கால் வழியாய், ஓடைகள் வழியாய், பாத்திகள் வழியாய் பயணித்து தோட்டத்துக்கு வரணும்னு நாங்க சொல்றோம். இல்ல டைரக்டா ஆத்துல இருந்தே டியூப் போடுவேன் நீ சொல்றது எந்த வகையிலையும் ஒத்து வராது. நேரடியாக எவ்வளவு பின்பற்ற முடியும்? தொழ வைக்கிறார் ஒரு இமாம், மைக் இல்ல, ஒரு 4-5 செஃப்புக்கு முகப்பிர், அதுக்கப்புறம் இவருடைய சவுண்டை தான் அவரை எடுப்பார், அல்லாஹு அக்பர். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரத்தில் கேட்கல, அங்கிருந்து ஒருத்தர் அல்லாஹு அக்பர். முகப்பிர்களாக எங்களுக்கு இமாம்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சப்தம் எங்களுக்கு நேரடியாய் கேட்கவில்லை, முகப்பிர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவ்வளவுதானே ஒழிய தொழ வைப்பது ரசூல் தான், எங்களுக்கு இமாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இவன் என்னன்னா முகப்பிரே தேவையில்லை, நாங்க எல்லாம் டைரக்டா எட்டி பார்த்து தொழுதுக்குவோம். அங்கிருந்து நேரா பார்ப்போம், குனிஞ்சது நிமிர்ந்தது எல்லாத்தையும் எப்படி முடியும்? நடைமுறை சாத்தியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் குர்ஆன் போதும் ஹதீஸ் போதும் என்று நேரடியாக வருகிறார்கள். காலஞ்சென்ற மருகும் ஐயம்பேட்டை ஏகேஎம் ஜியாவுதீன் ஹஜ்ரத் அவர்கள், நகைச்சுவையான பேச்சாளர் அவர்கள் நினைவுக்கு வருகிறது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இவர்களுடைய சில குறும்புத்தனங்கள் எல்லாம் அப்போதுதான் மேடைகளில் துவங்கி இருக்கிற நேரம். ஹஜ்ரத் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒருத்தர் நேரா வந்து பேசுமாம்ட்ட ஹஜ்ஜுக்கு போகணும்னாராம். ஹஜ்ஜுக்கு போகணும், அதான் குர்ஆன் ஹதீஸ் நேரடியா பின்பற்றினா போதும்ட்டாங்க. இதுதான் இந்த தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்குது. அப்புறம் இது சிஹா சித்தாவுடைய தர்ஜுமா, சஹீஹுல் புகாரி, முஸ்லிம், திருமதி எல்லாம் ஒரு ஆட்டோல ஏத்தியாச்சு. நீ போயிட்டு வா, நீ வீட்டில் போய் ஹஜ்ஜு பண்ணிரு. குர்ஆனும் ஹதீஸும் அவன் போயிட்டு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டானா. எல்லாம் ஹஜ்ஜுக்கு பிறப்புறப்ப எஹ்ராமோட நிக்கிறப்ப அவன் இந்த பக்கம் கோவணத்தோட வந்தானா. எஹ்ராம் கட்டிட்டு தானே வரணும், அவன் கோவணத்தோட வந்திருக்கான். என்னன்னு விசாரிச்சா இவன் படிச்சு முடிச்சுட்டு வர்ற போது அவன் எஹ்ராம் அந்த நிலைமையில தான் இருக்கு என்று சொல்லுவார்கள். உண்மை முழுவதுமாக ஹதீசுகளை படித்து நான் நேரடியாக தெரிந்து கொள்கிறேன் என்று புறப்படக்கூடிய ஒருவனுடைய நகைச்சுவைக்கு சொல்லுவதென்றாலும் இது ஆய்வு ரீதியாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கு முஸ்லிமுக்கு சாத்தியம் இல்லை. இதை பகுத்து சட்டங்களாக்கி பகுப்பு ஆய்வு செய்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒப்பற்ற பணியை வாங்குவதற்கு அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லவர்கள் தான் இமாம்கள். அவர்கள் இந்த வேலைகளை செய்தார்கள், மாற்றமாக ஒன்றும் சொல்லவில்லை. நேரடியா நாங்க போறோம், எல்லாம் நேரடியா பார்த்துக்கிறோம், இமாம்களும் வேணாம், அதுவும் வேணாம், இது வேணாம். கடல்ல போய் முத்தெடுக்கிறேன்னு நேரா போறான், ஒன்னும் தெரியாது, நீச்சலும் தெரியாது, முன்ன பின்ன நம்ம ஊர் ஆத்திலேயே மீன் பிடிச்சது இல்லை இவன். இதுல வேற கடல்ல போய் நேரா செத்துருவிடா, முத்தெடுக்க மாட்டேன், முத்தெடுக்க முடியாது, இல்ல நாங்க நேரடியா கடல்ல குதிக்கிறோம். தற்கொலைக்கு சமம் அது. குர்ஆன் ஹதீஸில் இல்லை என்ற அர்த்தம் அல்ல, இருக்கிறது. எல்லோருடைய கல்வி அறிவிற்கும் அவர்களின் விளக்கும் திறனுக்கும் ஏற்ப குர்ஆன் அவ்வளவு சீக்கிரமாக நம்மாலே கையாள முடியாது. குர்ஆனிலே ஞான கருத்து உண்டு, லஹுரும் பத்தனும் உண்டு, உட்புறம் வெளிப்புறம் உண்டு. குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் புறம் இருப்பது போல் அகம் உண்டு. ஹதீஸ்களிலும் அப்படி உண்டு. இன்ன ஃபில் ஹதீஸி ஹகாயிக வ தகாயிக லா யரிஃபுஹா இல்லல் உலமாஉல் ஃபுகஹா. இவர்கள் அவ்வப்போது தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற இப்னு தைமிய்யா போன்றவர்களே ஒத்துக்கொண்டு எழுதிய வார்த்தை இது. என்ன தெரியுமா? ஹதீஸ்களிலும் கூட சில நுட்பங்கள் ஒளிந்து கிடக்கிறது. சட்டம் படித்த உலமாக்கள் மாத்திரம்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். எப்படி சாமானியன் புரிவான்? 4 மதுகபு வேணாம், இப்படி சொல்ல அப்படி சொல்ல, நமக்குள்ள 4 என்ன, நமக்குள்ள எதுக்கு 4, எல்லாம் ஒரே மாதிரி அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசின உடனே நம்ம ஆளுகளும் மாறி போயிடுறாங்க. திரும்ப அவன்கிட்ட கேட்கலாமல்ல, ஏன்டா நமக்குள்ள 4 பிறை எந்துக்கடா, ஒரே பிறையில போதுமல்ல அப்படின்னு கொஞ்சம் கேட்கலாமல்ல. 4 பெருநாளில் கொண்டாடுறான், புதன்கிழமை ஒரு ஊர்ல, வியாழக்கிழமை ஒரு ஊர்ல, வெள்ளிக்கிழமை ஒரு ஊர்ல, 4 மதுகபு போனா எல்லாம் ஒன்னா இருக்கலாங்கிறான். நீயும் கொஞ்சம் ஒன்னா வாவேன், ஒரே மாதிரி பெருநாள் கொண்டாடலாமே, முடியலையே, முந்தா நேரத்தை நோன்பு தொடங்கிடுறான். என்னென்ன நடக்கிறது அல்லவா? குர்ஆன் ஹதீஸை ஆய்வு நேரடியாக செய்கிறோம் என்ற பெயரால், மதுகபுகளின் மீது காரி உமிழ்கிறோம் என்ற பெயரால் தங்களை தாங்களே மண்ணை வாரி போட்டுக் கொண்டதோடு ஆய்வு என்ற ரீதியில் ஏராளமான தவறுகளை செய்திருக்கிறார்கள். இவங்களுக்கு அப்பப்போ ஒரு ஆயுதம் உண்டு, என்ன தெரியுமா? என்னத்த சொன்னாலும் சரி, இந்த ஹதீஸ் லைஃப், இந்த ஹதீஸ் சஹீஹ், குர்ஆன் ஹதீஸ் நேரடியா போதும், மதுகபு தேவையில்லைன்னு சொல்ற அந்த சகோதரர்கள்ட்ட நான் அடக்கத்தோடு கேட்கிறேன், உன்னால முடிஞ்சா
ஒரே ஒரு ஹதீஸ் காட்டு, லட்சக்கணக்கான ஹதீஸுகள்ல ஒரு ஹதீஸ் காட்டு இப்படி வரணும். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஏதாவது இந்த ஹதீஸ சஹீஹ்னு சொல்லியிருக்கணும், ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ தைஃப்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்காங்களா? ரசூலுல்லாஹ் எல்லாம் சொல்லல. பின்னாடி உள்ளவங்க எழுதி வச்சதை நீ ஏன் பாக்குற? நீ தான் குர்ஆன் ஹதீஸ்ன்ற கோடு போட்டு நிக்கிறீல்ல, அங்க மட்டும் நில்லு. உனக்கு இது சஹீஹ் என்று சொல்லி தந்தது யார்? இந்த ஹதீஸ் லைஃப் என்று நீ பேசுகிறாயே, அதை லைஃப் என்று முடிவு செய்து கொடுத்தது யார்? பிந்தைய காலத்தினுடைய உலமாக்கள், முஹத்திஸீன்கள், ஹதீஸ் கலையில் தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட பெருமக்கள். அவங்க எழுதி வச்சுட்டு போன லைஃபை எடுத்து குர்ஆன் ஹதீஸ் போதுங்கிற நீ ஏன் பேசுற? ஒரு ஹதீஸ்ல காட்டேன், ரசூலுல்லாஹ் சொல்லட்டும் இந்த ஹதீஸ் சஹீஹ் ஆகும். எங்கேயாவது அப்படி சொல்லுவாங்களா? தானே ஹதீஸை தாங்களே சொல்லிவிட்டு நான் பேசிய இந்த ஹதீஸ் சஹீஹ் ஆகும், நான் பேசிய இந்த ஹதீஸ் லைஃப் ஆகும். நாயகம் சொல்லவில்லை. அப்படியானால் பிந்தைய காலத்து உலமாக்கள் எழுதி வைத்த சஹீஹும் லைஃபும் உனக்கு ஆதார சுருதியை சேர்க்கும் என்றால் நீ அப்புறம் குர்ஆன் ஹதீஸ்ங்கிற வாதத்தில் இருந்து இறங்கி விட்டாய் என்றுதானே பொருள். ஒரு 25 வருஷமாக இந்த தமிழகத்தில் சுமார் 80களுடைய கடைசியில் துவங்கி 90களிலும் 2000களிலும் 2010களிலும் மிக வேகமாக தொடங்கி இந்த சமுதாயம் கேள்விப்படாத ஹதீஸ் எல்லாம் கொண்டு வந்து சபையில வைத்து, நான் ஆரம்பத்தில் வாசிச்ச ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சயகூனு ஃபி ஆகிரி உம்மத்தி உனாசுன், என் சமுதாயத்தில் கடைசியில் கொஞ்சம் பேர் வருவாங்க, யுஹத்திதுனக்கும் ஆலம் தஸ்மஉ அன்தும் வல ஆபாவுக்கும், நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க, உங்க அப்பா அம்மார்களும் கேட்டிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஹதீஸ் எல்லாம் சொல்லுவானுவோ. யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம சொல்ல. நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள், அந்த ஹதீஸுகளை எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வெறுமனே செய்தியோட விட்டுட்டு போகல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாக்கும் வையாகும், உங்களை எச்சரிக்கிறேன், அவங்க பக்கம் போயிடாதீங்க, அவர்களை எச்சரிக்கிறேன், தயவு செய்து வந்து குழப்பாத. லா யுதில்லூனக்கும் வலா யுஃப்தினூனக்கும், உங்களை வழிகேட்டில் ஆழ்த்தி விட வேண்டாம், உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம். இப்ப நாமோ நம்ம மூதாதையர்கள்லாம் கேட்காத ஹதீஸுகளை எடுத்துக்கொண்டு கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் வரும் என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துல்லியமான செய்தி. நான் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மார்க்கம் அமானிதமாக பல தலைமுறைகளாக நமக்கு பாதுகாத்து வந்திருக்கிறது. இதை எல்லாத்துட்டையும் எடுக்க முடியாது. கொஞ்ச நேரம் அப்படி யூடியூப்ல உட்காந்து பார்த்துக்க வேண்டியது. ஓ அப்படியா, நம் கொள்கையை மாத்துறது இல்லை. ஒரு மேடையில போய் நின்று பேச்சை கேட்டுட்டு நம்ம மதுகபுகளை மாற்றிக் கொள்வதல்ல. முஸ்லிமினுடைய சஹீஹ் முஸ்லிமினுடைய முன்னுரையில் உலக புகழ் பெற்ற அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுவார்கள், இன்ன ஹாதல் இல்ம தீனுன், இந்த கல்வி ஞானம் அறிவு இருக்கு இல்லையா, மார்க்கம் சம்பந்தமான அறிவு, அது தீன். ஃபந்துரு அம்மன் தஅஹுதுன தீனக்கும், நீங்க யார்கிட்ட இருந்து தீனை எடுக்கிறீங்கிறதுல எச்சரிக்கை வேணும். நீங்கள் பார்த்து சிந்தித்து முடிவெடுங்கள். தீனை எல்லாத்திட்டிருந்தும் எடுக்க கூடாது. தெருவில மோடி வித்தை காட்டுபவன் எல்லாம் மார்க்கம் சொல்ல முடியாது. வார்த்தைகளில் வளைத்து வளைத்து பேசுபவன் மார்க்கம் சொல்ல முடியாது. மறுபரிசீலனை என்ற பெயரில் மாதத்திற்கு ஒரு மசாலாவை வாபஸ் பெற்றுக் கொண்டிருப்பவன் ஒரு சமூகத்தை வழிநடத்த முடியாது. ஃபந்துரு அம்மன் தஅஹுதுன தீனக்கும், நீங்கள் உங்கள் தீனை யாரிடமிருந்து எடுக்கிறீர்கள் என்பதில் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள். ஹதீஸின் பாடத்தை துவங்குவதற்கு முன்பே முஸ்லிம் ஷரீஃபிலே போடப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. நாம இன்னைக்கு மார்க்கத்தை எங்கிருந்து எடுக்கணுமோ அங்க அந்த இது இல்லாத இடங்கள்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம், தகுதியே இல்லாத இடம். அதனால தான் என்ன ஆகுதுன்னா, இந்த மாசம் என்ன மாறுச்சுன்னு தெரியல, அப்பப்ப மாறுது. உங்களுக்கு தெரியுமா, நிறைய மாறிட்டு இருக்கு. நீங்க 1990க்கும் 2000க்கும் இடையில இருந்தீங்கன்னா இப்ப இருக்கிறதே வேற ஜமாத்து, ஞாபகத்தில் வச்சுங்க. அப்ப இருந்தது வேற அல்ல. அப்ப இருந்த மசாயில்கள்ல ஏகப்பட்ட மசாயில்கள் இப்ப வாபஸ் ஆயிருச்சு. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஆய்வு நடக்கிறது, வாபஸ் வாங்கப்படுகிறது. ஆய்வு செஞ்சு முடிச்சு போட்டு கடைசியில் ஆய்வை தூக்கி இமாம்களை திட்டி முஹத்திஸீன்களை திட்டி அவங்கெல்லாம் இப்படி பண்ணதுனால நாம ஏமாந்துட்டோம், இப்பதான் நமக்கு கொஞ்சம் ஞானோதயம் கரெக்டா ஆய்வு செஞ்சதுல நமக்கு தெரியுது. வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. தவளை ஆய்வு செஞ்சானா ஒருத்தன், தவளை லேபரட்டரியில சோதனை கூடத்தில் தவளையுடைய பல விஷயத்தை அவன் எழுதுறான். அவன் மாஸ்டர், அந்த தவளைக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறவன். தவளையை ஆய்வு செஞ்சுட்டு இருந்தவன் 4 கால் இருக்குமில்ல, இந்த முன்னாடியும் பின்னாடியும் 2, ஒன்றை கட் பண்ணி விட்டான். ஜம்ப்னா குதினா
சொல்றது மாஸ்டர் குதிச்சாகணும், சிரமமா இருந்தது. டக்குன்னு 4 இருந்தால் அப்படி எடுத்து வச்சிடலாம், ஒன்று போயிருச்சு, கொஞ்சம் சிரமப்பட்டு குதிச்சிருச்சு. என்னமோ டைரியில் குறிச்சுக்கிட்டான், திரும்ப எடுத்தான், இன்னொரு காலையை வெட்டி விட்டான், ஜம்ப்னா முடியலை. இப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் எஜமான் சொல்லிட்டான், மாஸ்டர் சொல்லிட்டாரு, முக்கி எடுத்து இன்னொரு தடவை விழுந்துருச்சு. அவன் என்னமோ டைரியில் எழுதிட்டான். 3வது திரும்ப எடுத்து 3வது காலையை வெட்டிட்டான். கிட்டத்தட்ட ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒத்த இது மட்டும்தான் இருக்கு. அதை அமுத்திக்கிட்டு அது படுற பாடு பெரிய பாடு. இருந்தாலும் உத்தரவு, ஒரு அசைஞ்சு அப்படி உழுதுருச்சு. என்ன பண்ணா பாவி, 4வதையும் எடுத்துட்டு போட்டு ஜம்ப்னா அது சபக்குன்னு உக்காந்துருச்சு. ஒன்றும் இல்லைங்க, 4 போயிருச்சல்ல, சபக்குன்னு உக்காந்த உடனே திரும்ப திரும்ப 3 தடவை சொன்னேன், ஜம்ப்னா எந்த அசைவும் தெரியல, ஜம்ப்னா எந்த அசைவும் தெரியல. டைரி எடுத்து எழுதுனா, ஒரு தவளைக்கு 4 கைகள் கால்களை எடுத்து விட்டால் காது கேட்காம போயிடும். இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு. அதாவது சுய ஆய்வில் தவறு என்ன செய்யறது? இது எப்பவுமே மனுஷன் அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் கடந்த காலங்களில் தவறு செய்து விட்டோம், நீங்கள் மன்னித்து அதுவெல்லாம் சொல்ல மாட்டான். அவ்வளவு சீக்கிரத்தில் ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வராது. என்ன பண்றது? தூக்கி போடு யாரு மேலேயாவது ஒரு தவறு. ஆய்வின் தவறுகளை அடுத்தவர்களின் குறைகளாக சார்த்திவிட்டு நவீன காலத்தில் தாங்கள் ஞானோதயம் பிறந்து விட்டதை போல மசாயில்களை மாற்றிக் கொண்டிருப்பவர்களிடமிருந்து யோசிக்க வேண்டும். குரான்ல இப்படித்தான் இருக்கு, ஹதீஸ்ல இப்படித்தான் இருக்குன்னு கரெக்டா ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அந்த வார்த்தையிலேயே நொண்டி அடிக்க வேண்டியது. அந்த வார்த்தைகளை தாண்டி அவைகளுக்கான விளக்கத்தை ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது வேணும்னா கம்ப்யூட்டர் காலமா இருக்கலாம், மடிக்கணினிகளும் பாக்கெட் கணினிகளும் வந்திருக்கிற காலமா இருக்கலாம், எக்கச்சக்கமான மீடியாக்களுடைய பவர்ஃபுல் வளர்ச்சிகள்லாம் வந்திருக்கலாம். உண்மை என்ன தெரியுமா? இவ்வளவு காலம் வந்ததுக்கு பிறகும் கிதாபுகள்லாம் அப்படி சுண்டு விரல்ல தட்டனா வந்து உழுகிற காலத்துல நாம வாழ்ந்தாலும் இன்னும் நாம இதெல்லாம் இல்லாத காலத்தில் அந்த பெருமக்கள் எழுதிய கிதாபுகளையும் அவர்கள் செய்த சேவைகளையும் நம்மால் அடைய முடியவில்லை. உண்மை அதுதான். எங்கிருந்து புரட்டினார்கள் தெரியல, எவ்வளவு தூரம் அலைந்தார்கள் தெரியல. அவர்கள் எழுதி முடித்த கிதாபுகளை இன்றைக்கு படித்து வைப்பதற்கு கூட நம்மாலே முடியவில்லை. அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் காலத்தால் சேவையாற்றிவிட்டு போன இமாம்களை, நல்லோர்களை, குறுமதியாளர்கள் ஏதாவது அவங்க எழுதின ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு பாத்தீங்களா எவ்வளவு மோசமா இருக்கு பாத்தீங்களா என்று கேட்கிற போது நவீன அறிவியலோடு எதையும் பொருத்தி பார்க்கிற இளைஞர்கள் ஏமாந்து போகிறார்கள். நான் அதிகமாக இணையதளங்களில் உலா வரக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், யூடியூப்ல போய் நீங்கள் சில தளங்களை பார்வையிட வேண்டும். இப்படி ஒரு வார்த்தை போட்டு பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க, பிஜேஸ் டர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். டர்னிங் பாயிண்ட்ஸ், அவர் எங்கே எல்லாம் எப்படி திரும்பினாருன்னு. அட அல்லாஹு அக்பர். அந்த முகாம்ல இருந்து ஒருத்தர் வெளியே வந்து ஒன்னு தெரிஞ்சுக்குங்க, அந்த இளைஞர்களுக்கு சொல்றேன், சுன்னத்து வல் ஜமாத் என்ற பெயரில் இது எதுவுமே நாங்க சொல்லல, இங்க இருக்கிற உலமாக்கள் சொல்லல. இன்னொன்னு தெரியுமா, நாங்கள் உங்களை எவ்வளவு திட்டினாலும் அது கம்மிங்கிற அளவுக்கு உன்னிடமிருந்து பிரிந்தவர்கள் ரொம்ப அழகா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக மோசமான வார்த்தைகள். அந்த இணையதளங்களுக்குள்ள போய் பார்த்தா அல்லாஹு அக்பர், புழுத்த நாய் குறுக்க போகாது, அவ்வளவு மோசமா இருக்கு. வார்த்தை அவ்வளவு மோசம். வசை பாடி வைத்திருக்கிறார்கள். யாரும் சுன்னத்து வல் ஜமாத் சார்ந்தவர்கள் அல்ல, சுன்னத்து வல் ஜமாத் சார்ந்த உலமாக்களும் அல்ல. எங்களுக்கு எந்த மேடைகளிலேயும் எதிர்கருத்து உடையவர்களை விமர்சிப்பதிலே கூட தகுதியும் தரமும் எங்களுக்கு தெரியும். அதனால் உலமாக்கள் தடித்த நாவுகளோடு வார்த்தைகளோடு இன்னமும் உங்களை வசைபாடவில்லை. ஆனா உங்க முகாம்ல இருந்து, இன்னும் நல்லா சொன்னா உங்க கூடாரத்தில் இருந்து வெளியில வந்த பெருமக்கள் நிறைய பேர் வாரி வாரி நிறைய வீசியிருக்காங்க. அதை எதையுமே படிக்க முடியல, அல்லது இவ்வளவுமா என்று கேட்கிற அளவுக்கு அந்த தலங்கள் நாற்றம் அடிக்கிறது. அந்த தலங்கள்ல ஒண்ணுதான் இது நான் சொன்னது, டர்னிங் பாயிண்ட்ஸ். அதுல போனா தெரியும் என்னென்னவெல்லாம் எப்படியெல்லாம் இருந்தது, எப்படியெல்லாம் மாறுச்சு. இதுல அவருடைய பேச்சை ஓட விட்டுட்டு அந்த ஆளு யாரு சொல்றாரோ அவர் கை கட்டி நின்றுக்கிறார். பாத்தீங்களா இவனை, அவர் சொல்றாரு, இப்ப கேட்டீங்கல்ல அப்புறம் பாருங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் ஓட விடுறாரு. அவன் வேற என்னமோ பேசுறான். இப்ப கேட்டீங்களா நேரு மாத்தமா இருக்கா? இப்படியே பதிவு செய்திருக்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன், இதை நாங்க கண்டுபிடிக்கல, உங்க கூட நெருக்கமா இருந்தவங்களுக்கு தான் அது தெரியும் என்னென்ன மாற்றம் வந்தது.
ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது உண்மை. ஹதீஸ் இது. கண் திருஷ்டி உண்மை. அதற்கு துஆக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். கண் திருஷ்டிகள் கண்ணேறுகள் பட்டவர்களுக்கு அவர்கள் சூரா முஅவ்விதத்தைன் உட்பட என்னென்ன பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கூட புகாரி உள்ளிட்ட அத்தனை நூல்களிலும் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அவர் அப்படித்தான் பேசினார். நாம அறிவியல்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் எல்லாம் மறுக்கக்கூடாது, கண் திருஷ்டி எல்லாம் இருக்குது, ஹதீஸுகள் அப்படியெல்லாம் இருக்குது, நாம் அதை ஏற்றுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பேச்சும் ஓடுது. அதுக்கப்புறம் இதுவும் ஓடுது. ரொம்ப நாளா நானும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போது மறு ஆய்வு செய்து பார்த்ததில் தான் கண் திருஷ்டி என்று ஒன்று கிடையாது என்பது புரிகிறது. அந்தர் பல்ட்டின்னு சொல்லுவாங்க, இது பாகர் பல்ட்டி, உள்ளுக்குள்ளேயே அடிக்கிறது தாங்க அந்தர் பல்ட்டி. இது வெளியே அவுட்டர்ல வந்து அடிச்சிடுறது. அப்படியே ஒரு கருத்து பேசப்பட்ட உடனே இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆஹா நாங்கள் மட்டுமா, உங்கள் இமாம்கள் மாத்திரம் இல்லையா, முன்னாடி ஒரு சொல்லிட்டு பின்னாடி வாபஸ் வாங்கலையா, இமாம்களுக்கு ரெண்டு கருத்து இல்லையா, இருந்திருக்கிறதே கொஞ்ச காலம் ஒன்னு சொல்லிட்டு அப்புறம் வாபஸ். ஆமா, அது ஹதீஸுகள் கிடைத்து கொண்டிருந்த காலம். ஹதீஸுகள் இப்ப எல்லாமே கிடைச்சிருச்சே. அதான் பூரா இது உன் லேப்டாப்ல இருக்க, உன் கம்ப்யூட்டர்ல இருக்க, அத்தனையும் கிதாபுகள்ல இருக்க, எல்லா மொழிகள்லையும் தர்ஜுமா வந்திருக்குதே. அப்புறம் ஏன் இப்ப இந்த பெல்ட்டி? ஒரு காலத்தில் ஹதீஸுகள் கிடைக்கவில்லை. கிடைத்த போது ஒன்று சொன்னார்கள், மாற்றமாக ஒரு கருத்திற்கு ஹதீஸ் கிடைத்த போது புதிதாக அந்த மசாலாவை மெருகூட்டினார்கள். நடந்துச்சு இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த அளவிற்கு நவீன காலத்தில் எல்லா வசதிகளும் ஓடு இருந்து கொண்டு கருத்துக்களை மாற்றி மாற்றி பேசக்கூடிய சூழ்நிலை. இப்போ எல்லாம் பொம்பளைங்க கபிரிஸ்தான்ல போய் ஜியாரத்து பண்ணலாம் தெரியுமா? ஆமா, அந்த பக்கம் வந்து முதல்ல தர்காவுக்கு கபிர் ஜியாரத்துக்கே போக கூடாது, எந்த பொது கபிரிஸ்தானுக்கும் போக கூடாது. போனா அதுக்கு பேரு சமாதி வழிபாடு. இப்ப அதுல கொஞ்சம் மாறி போச்சு. ஆமா, என்ன தெரியுமா, பெண்கள் ஜியாரத்து செய்யலாம் என்று சமீப காலத்தில் நமக்கு புரிய வருகிறது. இன்னும் எவ்வளவு புரியும்னு தெரியல, நாம பொறுத்திருப்போம். இப்ப வந்திருக்கு ஜூருல் குபூர் ஃபைன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா. சஹீஹ் முஸ்லிமினுடைய ஹதீஸ் நம்பர் 1777. இந்த ஹதீஸ் இப்பதான் பட்டிருக்கு பார்வையில. ஆனா சஹீஹ் முஸ்லிமினுடைய கூடாதுன்னு சொன்ன காலத்துல வேற வேற நம்பர்லாம் இருக்குமல்ல, திருமதியில அந்த ஹதீஸ் எங்க, ஹாக்கிம்ல அந்த ஹதீஸ் எங்க, திருமதியில அந்த ஹதீஸ் எல்லாம் சொல்லப்பட்டு இந்த ஹதீஸ் மட்டும் கண்ணுக்கு படல. அப்போ இது எங்கேயோ ஒரு ஓரத்தில் அந்த பக்கம் மடங்கி இருக்கணும், அல்லது லேப்டாப்ல ஏதாவது சைட்ல விளம்பரம் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கணும், என்ன மாதிரி நடந்திருக்கணும். அந்த ஹதீஸ் படல. ஆனா இப்ப பட்டுருச்சு. என்ன, ஜூருல் குபூர் ஃபைன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, கபர்களை ஜியாரத்து செய்யுங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும். சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் நம்பர் 1777. இதை வந்து நாம இப்ப பார்த்ததுனால பெண்கள் பண்ணலாம், பொதுவான மையவாடிகளுக்கு ஜியாரத்து செய்யலாம். இப்படி போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கூட நிறைய மசாயில் மாறி இருக்கு. அப்படின்னா 25 வருட காலத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வேறு. நான் திரும்பவும் முதல்ல சொன்னதை சொல்றேன். 4 மதுகபை தாண்டி 5ஆவதா வந்த எல்லா மதுகபும் இப்படித்தான் போச்சு. நீ வேணும்னா இந்த 3 ஆண்டு கதாநாயகனா இருக்கலாம். ஒவ்வொரு 3 ஆண்டையும் ஒவ்வொரு ஆண்டு வந்துச்சு. அப்போ எல்லாம் அப்படி ஒரு 5ஆவது மதுகபுக்கு தூபம் போட்டாங்க, காலப்போக்கில் காணாமல் போய்விட்டார்கள். இந்த இடம் கூட தெரியவில்லை. சொல்ல போனால் ஒட்டுமொத்த பெரும்பான்மை உலக முஸ்லிம்களுடைய பத்வாக்களுக்கு ஆளானார்கள். அதுதான் சார். மாறி 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 நிறைய. வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் ஓதுவது சிறப்பு. 100க்கும் 2000க்கும் இடையில, ஏன் 2000க்கு பின்னாடி கூட உள்ள நேரத்தில எல்லாம் சொல்லுது. இப்போ லேட்டஸ்டா அந்த லேப்டாப்பை இன்னும் கொஞ்சம் அழுத்தமா நோண்டி பார்த்தப்ப தான் வெளியே வந்திருக்கு. ஏதாவது ஃபார்மேட் எல்லாம் பண்ணிருப்பாங்க புதுசா. அப்ப இதா தெரியுது என்னன்னா, சூரத்துல் கஹஃப் ஓதுறது சிறப்புன்னு இருக்குது. வெள்ளிக்கிழமை எல்லாம் ஓத வேண்டியதில்லை, முடிஞ்சு போச்சா. சிலது நமக்கு சாதகமாகவும் பல்ட்டி ஆயிருது, சிலது பாதகமாகவும் பல்ட்டி ஆகுது. ஹதீசுகள் ஏராளம் இருக்கிறது. ஹதீசுகளிலே தரத்தோடு இமாம்களால் முஹத்திஸீன்களால் சுட்டி கொள்ளப்படுகின்ற காட்டப்படுகிற நமக்கெல்லாம் இது போதும். ஹாக்கிமிலே அவர்கள் சஹீஹ் என்று பதிவு செய்திருக்கிற ஹதீஸ் நம்பர் 3392 ஹஜ்ரத் அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் ஓதுவதனுடைய சிறப்பு, அதனுடைய தாற்பயம் எல்லாம் இருக்கிறது. ஆனா முதல்ல ஓதலான்னு தான் இருந்துச்சான். இப்ப அது வந்து ஓத வேண்டியது இல்லை. அநேகமா எதிர்பார்க்கலாம் நம்ம இன்னும் சில நாள்ல திரும்ப ஓதலான்னு தெரியும். நான் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், அன்பு நிறைந்த இளைஞர்களே, நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். எல்லா மொழிகளிலும் குர்ஆன் ஹதீஸ்கள் எல்லாம்
வேருக்கு வேறு ஆணிவேராக அலசப்பட்டு திறந்த புத்தகம் போல் இன்றைக்கு வைத்ததற்கு பின்னாலும் கூட எங்கள் ஆய்வுக்கு இதுவரை சிக்கவில்லை, சிக்கியதையெல்லாம் அவ்வப்போது நாங்கள் வாபஸ் வாங்கிக் கொள்ளுகிறோம் என்கிற இந்த நடைமுறை இது எவ்வளவு தூரம் சரி? அப்படியெல்லாம் வாபஸ் வாங்கிக் கொண்டே இருக்கிற போது நீங்கள் அதை பேசிக்கொண்டே இருப்பீர்களா, ஏற்றுக்கொண்டே இருப்பீர்களா? முஸ்லிம் ஷரீஃபினுடைய ஹதீஸ் நம்பர் 3910 மோதிரம் போடுறது சம்பந்தமா ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவிரலிலும் அதை ஒட்டிய விரலிலும் மோதிரம் போடுவதை தடுத்தார்கள். ஹதீஸ் இருக்கு, உண்மைதான். அப்புறம் நம்ம இவங்க எழுதுனாங்க, அப்போ என்னன்னு, நடுவிரல் ஓகே, அதை ஒட்டிய விரல் நாங்கள் இந்த பக்கம் ஒட்டின விரலா அந்த பக்கம் ஒட்டின விரலான்னு தெரியல, நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம், இப்போதைக்கு இந்த 2 விரலையும் போட வேணாம். சரி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டை விரலில் மோதிரம் போடுவதை தடுத்தார்கள் அப்படின்னு எங்களுக்கு கிடைச்சது. சரி, அதையும் லிஸ்ட்ல ஏத்துக்கலாம். இப்ப நான் படிப்படியா எல்லா ஹதீஸுகள் அதுக்குள்ள நம்பர்கள் தயாராக கொண்டு வந்திருக்கிறோம் என்றாலும் அதற்குள்ள நேரம் முசிதம் அல்ல. விஷயம் என்னன்னா, இப்ப கடைசியா இந்த ஆய்வு எங்க வந்து நிக்குது தெரியுமா? அவனை 5 கையிலையும் மோதிரம் போடலாம். ஆமா, ரொம்ப வசதி. எதுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம்? இப்ப ஆய்வு இந்த கட்டத்தை வந்து இன்றைக்கு எட்டி இருக்கிறது. 5 விரல்களிலும் போடலாம். நீங்க வேணா இப்படி ஒன்னு, இப்படி சுண்டு விரல ஒன்னு போட்டுட்டு இப்படி ஆட்டலாம். அது ஆதாரத்தோடு தெரிய வந்திருக்கிறது. இத்தனை ஹதீஸ் நூல்களும் திறந்து வைத்தக்கப்பட்டதற்கு பின்னால் இதுவரை ஹதீசுகள் கிடைக்காததை போல இன்றைய தேதியில் எப்படி வாபஸ் வாங்குவது, மறு ஆய்வு செய்வது, பரிசீலனை செய்வது, சொன்னவற்றை திரும்ப பெறுவது, இதையெல்லாம் எந்த அடிப்படையில் இருக்க முடியும்? உடனே அந்த காலத்துக்கு போயிடுறது. இமாமுல் ஆலம் மட்டும் சொல்லலையா, ஒரு ஷாஃபி இமாம் மட்டும் சொல்லலையா, ஹஜ்ஜில் ஒன்று சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஹஜ்ஜு முடிச்சு போனதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க. ஆமாம், ஹஜ்ஜில் கிடைக்கிற ஹதீஸுகளை வச்சு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வேறு ஹதீஸு கிடைத்திருக்கும். அது ஃபிக்குகும் ஹதீஸும் ஆய்வுக்கு அப்பத்தான் வந்துட்டு இருந்த நேரம். இப்போ எல்லாம் வந்து முடித்து விட்டது. வந்து முடித்து விட்டதற்கு பிறகு ஆய்வுகள்ல உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்தி, இந்த மறுபரிசீலனை நடந்து முன்னாடி சொன்னதை பின்னாடி வாபஸ் வாங்கின பல்வேறு விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேட்ரு இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது பன்றி சம்பந்தமான மேட்ரு. ஆமா, தமிழ்நாட்டில் அவர் பாட்டில் இறைச்சியை தவிர எல்லாம் ஜாயிஸ்ன்ட்டார். பன்றி இறைச்சி தான் கூடாது, தோல், எலும்பு, முடி, அதனுடைய ரோமங்கள் அது எல்லாம் பயன்படுத்தலாம். எலும்பெல்லாம் பயன்படுத்தலாமா? அந்த கறியே இல்லாம எப்படி எலும்பு வரும்னு தெரியல. ரோட்ல போட்டு ஏதாவது ஜின்னு வந்து சூப்பி போட்டா தான் சதை இல்லாம எலும்பு கிடைக்கும் இல்லையா? அப்புறம் அந்த மசாயில கொடுத்து ஏகப்பட்ட பேர் அதுக்கு எள்ளி நகையாடி, குறிப்பாக ஹதரத்தவர்கள், சைவுதீன் ஹதரத்தவர்கள் அந்த பன்றியினுடைய ஒரே ஒரு மசாலாவை வைத்து அவர் எந்த பக்கமும் திரும்ப முடியாதபடி கேள்விகளால் அப்புறம் வாபஸ் ஆயிருச்சு. நாம சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தோடு அது முடிந்து விட்டது. கயிர் வாபஸ் வாங்குகிறவரை சந்தோஷம். இப்ப என்னன்னா, சொல்லுகிற செய்திகள் அடுத்தடுத்து வாபஸ் ஆகிட்டே இருக்குல்ல, வரவேற்கிறோம். ஆனா இந்த வாபஸ் எது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல உங்களுடைய காலத்திற்கு பின்னாலே இன்றைக்கு உங்களுடைய உதவியாளர்களா இருக்கிறவங்க அவங்க அடுத்த காலத்தில் ஏதாவது வாபஸ் வாங்குவாங்களா? ஏன்னா இது அரசியல் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. ஒவ்வொன்னா சொல்லி 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 மார்க்கத்தில் தான் வாபஸ் வாங்குறாங்கலாம் நினைக்க வேணாம். சமீபத்தில் அங்கே ஒரு தம்பி இடஒதுக்கீடு சரியாக கொடுத்துட்டா நாங்கள் பிஜேபியை கூட ஆதரிச்சிருவோன்ட்டார். நம்ம தெரியுமில்ல உங்களுக்கு, பத்திரிகையில் மசாயில்களில் மட்டும் வாபஸ் அல்ல, இதுலையும் ஃபர்ஸ்ட் அறிவிச்சிட்டார். என்னன்னு, எங்களுக்கு இத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தால் நாங்கள் பிஜேபியை கூட ஆதரிப்போம்ட்டார். பின்னாடி இருந்து யாரோ இழுத்திருக்காங்க, அவருக்கு தெரியல, சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மறுநாள் அவர் ஒருத்தர் இருக்கார், கோயம்புத்தூர்கார், அவர் வந்து அவர் சொன்னார் உண்மை, அது அவருடைய சொந்த கருத்து, எங்கள் ஜமாத்தின் கருத்து அல்ல அப்படின்ட்டார். முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ இப்படியெல்லாம் மாறுறதெல்லாம் அரசியலையும் மாறுறாங்க, சமூக வாழ்க்கையிலையும் மாறுகிறார்கள், மார்க்கத்தினுடைய மசாயில்களிலும் மாறுகிறார்கள். ஆயிரக்கணக்கான ஹதீசுகள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் மதுஹபுகளை சார்ந்திருக்கிற சட்டப்பிரிவுகள் துவக்கப்பட்டது. உண்மை என்னன்னா, மதுஹபினுடைய சட்டங்கள்ல சிலதை வந்து முன்பின் ஆழமெல்லாம் பார்க்காம, மேல இருந்து கீழே இருந்து படிக்காம வெறும் சட்டத்தை மட்டும் சொன்னா சிலது சிரிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஐய என்ன இப்படிமா சொல்லியிருக்காங்க அனஃபி, இப்படிமா சொல்லியிருக்காங்க ஷாஃபில அப்படிங்கிற மாதிரி தெரியும். இதுதான் அவர்களுக்கான வசதி. என்னவென்றால் மேலையும் இல்ல கீழையும் இல்ல, கரெக்டா ஒரு வார்த்தையை தூக்கி போட்டு இப்படி இருக்கு தெரியுமா, அப்படியா, அவ்வளவுதான், அவர் பாதி மாறிடுவார். திடீரென்று போடப்படுகிற விஷயங்கள்ல அங்க வார்த்தையை காட்டுவாங்க. இங்க பார், தொடர் எங்கிருந்து வருதோ அங்கிருந்து படிக்கணும், முடிவு எங்க போகுதோ அதையும் படிக்கணும். ரெண்டையும் விட்டுட்டு இங்க பார் இருக்கிறதா, இருக்கிறது, அதை மட்டும் பார்த்து என்ன பண்றது? பாயாசம் காய்ச்சிருக்கான் ஒரு ஆளு, உங்களுக்கு தெரியும். பாயாசம் காய்ச்சி முடிச்சுட்டு கடைசியில குடிக்க போறதுக்கு முன்னாடி பாயாசம் ஒரு தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம்னு ஏலம் விட்டுட்டு நின்றுட்டு இருந்திருக்கான். எல்லாம் போய் என்னடா பாயாசம் ஏலம் விட்டுட்டு இருக்க, இங்க பாரு செய்முறை போட்டிருக்குது, பாயாசம் காய்ச்சும் முறை, அதுல என்ன போட்டிருக்குன்னு நீயே பாரு. அவன் அதுல எழுதியிருக்கான், வாசத்துக்காக கடைசியில ஏலம் போட்டு இறக்கவும். அவன் என்ன ஏலக்காய சொன்னானோ, ஆமா இவன் 1 தரம் 2 தரம் 3 தரம் எல்லாம் போட்டு சட்டியை விட்டு இறக்கியாச்சு. இல்ல எந்த ஏடுகளிலும், குரான் அல்ல ஹதீஸ் அல்ல, உலகத்தின் எந்த சட்ட புத்தகமும் கூட முன்பின் தொடர்புகள் இல்லாமல் ஒரு வார்த்தையை எடுத்து படித்தால் ஏமாளித்தனமா இருக்கும், சமயத்தில் சிரிப்பு வரும். மதுகபுகளை சார்ந்த சில நூல்களின் வரிகளை எடுத்து இவர்கள் இந்த அடிப்படையில் தான் காட்டுகிறார்கள். அவைகள் கேலிக்குரியது அல்ல, நகைப்பிற்குரியது அல்ல. ஆனாலும் கூட காட்டப்படுகிற தோரணை மதுகபுகளை எள்ளி நகையாடுவதை போல் அல்லவா இருக்கிறது. உடனடியாக கேள்வி, அப்படின்னா நாங்கெல்லாம் ஆய்வே செய்யக்கூடாதா? குரான் ஹதீஸ்னா இமாம்கள் சொல்றது அப்படி கண்ணை மூடிட்டு போயிடணுமா? ஆய்வே செய்யக்கூடாதா? ஆய்வு செய்வதை அனுமதிக்கின்ற இஸ்லாமிய சட்ட நூல்கள் சில, இஜ்திஹாதின் வாசலை திறந்து வைக்கின்ற மார்க்க அறிஞர்கள் பல பேர் இந்த வார்த்தை சொல்லுகிறார்கள், மாலம் யத்தத்தப்பஇர் ருஹஸ. நீ ஆய்வு செய்யலாம், சலுகையை தேடக்கூடாது, சலுகையை தேடாம செய்யணும். நீ ஆய்வு செய்ய, இமாம்கள்லாம் சரியில்லை, நாங்க நேரடியாக ஆய்வு செய்யறோம், ஆய்வு செஞ்சு பார்த்ததுல நீங்க தொழுகிறது 20 ரக்காயத்து தப்பு, நாங்க 40 தொழுகிறோம், உன் ஆய்வு வரவேற்கலாம். சலுகையை தேடக்கூடியதாக ஒரு ஆய்வு இருக்குமானால் அந்த ஆய்வு சந்தேகத்திற்குரியது. எல்லா விஷயத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்தை தாண்டி சலுகைகளை நோக்கி போகிறார்கள். சலுகைகளை தேடக்கூடிய ஒரு ஆய்வாளனின் ஆய்வு சந்தேகத்திற்குரியது, அது நிச்சயமாக சந்தேகத்திற்குரியது. இந்த ஆய்வுகளில், ஆய்வு என்ற பெயர்களில் இமாம்களை எல்லாம் சந்தி சிரிக்கும் வண்ணம் பேசியது மாத்திரமல்ல, சஹாபாக்களை கூட விட்டு வைக்கவில்லை அல்லவா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உம்மத்தினுடைய ரசூலுடைய காலத்தினுடைய முதல் நல்ல காலத்தின் பொற்காலத்தின் புருஷர்கள், இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மூத்த குடிமக்கள், பிதாமகன்கள், ரசூலுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை, அவர்களின் கனவு சமுதாயத்தை உலகில் நனவாக வார்த்தெடுத்து தந்த பெருமக்கள். சர்வ சாதாரணமா சஹாபாக்களை பேசுறாங்களே, இந்த உமர் அப்படி பண்ணாரு, அந்த உமர் இப்படி பண்ணாருன்னு என்னமோ தண்ணிலாரி ஓட்டுற உமரை பேசுற மாதிரி பேசுறான். சர்வ சாதாரணமாக அப்பப்ப நமக்கு யோசிச்சு பார்த்து கொஞ்சம் திருப்தி அடைகிறதுக்கு சில விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? உமர் கொண்டு வந்ததுனால தராவி ஏத்துக்க முடியாது, உமர் கொண்டு வந்ததுனால ஜும்மா பாங்கு உஸ்மான் ரல்லான்னு கொண்டு வந்ததுனால ஏத்துக்க முடியாது. உமர் கொண்டு வந்த நிறைய விஷயம் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம். அப்படியெல்லாம் சொன்னாலும், நான் சமீபத்தில் ஹிஜ்ரி கூட்டங்களில் தொடர்ந்து இன்றைக்கு ஜும்மாவிலே கூட சொன்னேன், அந்த உமர் போட்ட பிச்சை ஹிஜ்ரி புத்தாண்டுங்கிற பேரு உன் காலண்டர்லயும் அதைத்தான் போட்டிருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஹிஜ்ரி புத்தாண்டுங்கிற வார்த்தை ஹதீஸ்ல இல்ல, குரான்ல இல்ல, ரெண்டுலயும் இல்ல. ஹிஜ்ரி புத்தாண்டுன்னு பேர் வச்சிருக்கல. இவங்க சமயத்தில் சிலதெல்லாம் ஏத்துக்குவாங்க. இறந்து போய்விட்டால் இறந்து போனவர்களுக்கு எந்த துவாவும் ஓதாத, இறந்து போனவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடாத, நீ என்ன பாவ மன்னிப்பு தேடினாலும் கபருக்கு அது போய் சேராது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இறந்து போனவருக்காக ஹஜ் செய்யலாமா? செய்யாத. இறந்து போனவருக்காக குர்பானி கொடுக்கலாமா? கொடுக்காத. எல்லாம் சொல்லிட்டாங்க. சரி, நாமளும் ஒன்னு குர்பானி கொடுக்க கூடாதுன்னு அந்த சகோதரர்கள் நடத்துற கூட்டு குர்பானியில மர்ஹூமானவங்க பேர்ல எடுத்துக்கிறாங்க ரசீது போட்டு. புரியுதா? 1600 ரூபாய் இல்ல ஒரு பங்கு. எப்ப மர்ஹூம்னு பேர் போட்டிருக்க, உயிரோட உள்ளவனுக்கு மட்டும்தான் குர்பானி போகும், இதெல்லாம் கபருக்குள்ளேயே போவாது.
ஆனா கூட்டு குர்பானில எல்லாம் போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சது. சமயங்களில் சந்தர்ப்பங்கள் வருகிற போது உங்களின் கொள்கைகள் அடிவேரோடு மாறி போகிறது. இன்னொன்னு தெரியுமா, இந்த விஷயமெல்லாம் கூட நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்கிற விஷயத்தை உங்கள் கூடாரத்திலிருந்து வந்த சகோதரர்கள் தான் பேசுறாங்க. நாங்களெல்லாம் அமைதியாகி வெகு காலம் ஆகிவிட்டது. நிறைய பேசுறாங்க. நீங்க சமயம் கிடைக்கிற போது அந்த தலங்களுக்குள் கொஞ்சம் மூக்க பொத்திக்கிட்டு உள்ள போயிட்டு வாங்க. அந்த சைட்டுகளுக்குள்ள போகும்போது இன்னும் ரொம்ப நாத்தம் அடிக்கும். என்னென்ன வசை மாறி பேசுறாங்க அந்த முகாம்களில் இருந்து வந்தவர்கள். சஹாபாக்களை இவர்கள் எவ்வளவு தூரம் விமர்சிக்கிறார்கள் என்பதை அவர்கள் கூட இருந்து நூல் எழுதுகிற பணி வரைக்கும் ஒத்துழைத்து நூல் எழுது வரைக்கும் இருந்த அந்த தோழர் எல்லாம் இப்ப வெளியில வந்து சொல்றார். சஹாபாக்களை என்னென்னவெல்லாம் பேசுகிறார், எப்படியெல்லாம் சொல்லுகிறார், தரம் தாழ்ந்த எத்தனை வார்த்தைகளில் விமர்சிக்கிறார். கலீஃபாக்கள் ஆட்சி, அதே மாதிரி சஹாபாக்கள் பொதுவாகவே ஒரு சஹாபிகளுடைய மனோநிலையை பேசிட்டு வர்றப்போ ஒரு இடத்துல இப்படி வருது, இந்த வார்த்தை இருக்கு. எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு பாருங்க. அடுத்த சஹாபி அவர் சொன்னாராம், இவர் எப்ப போவாரு, நம்ம எப்ப போஸ்ட்டுக்கு வரலாம்னு நினைச்சு அண்ணன் எப்ப போவான், திண்ண எப்ப காலியாகும்னு இவர் காத்துட்டு இருந்தாரு. இது எவ்வளவு கொச்சைத்தனமான வார்த்தை தெரியுமா? உலகம் முழுக்க ஜும்மாவுடைய குதுபாக்களில் ஓதப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் அல்லாஹ் ஃபீ அஸ்ஹாபி லா தத்தகிதுஹு மகரலம் மின் பஅதி. அல்லாஹ்வை முன் வச்சு கேட்கிறேன், என் சஹாபாக்களை திட்டாதீங்க. அல்லாஹ்வை முன்வைத்து கேட்கிறேன், என் சஹாபாக்களை திட்டாதீர்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. லா தத்தகிதுஹு மகரலம் மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் திட்டுவதற்கும் வசைபாடுவதற்கும் உள்ள பொருளாய் சஹாபாக்களை ஆக்காதீர்கள். மானபங்கப்படுத்த சஹாபிகளை கையில் எடுக்க வேண்டாம். இதுக்கு மேலேயும் எவனாவது திட்டுவானோன்னு தெரிஞ்சோ என்னவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொன்னாங்க. ஃபமன் அஹப்பகும் ஃபபிஹுப்பி அஹப்பகும். அவர்களை யார் நேசிக்கிறானோ என்னை நேசிப்பதால் தான் அவர்களை நேசிக்கிறான். அவர்களை யார் திட்டுகிறானோ, அவர்களை யார் வெறுக்கிறானோ, என் மீது உள்ள வெறுப்பினால் தான் அவன் அவர்களை வெறுக்கிறான். அப்படியானால் சர்வசாதாரணமா உமரை பத்தி அவர் மகனே நிறைய தப்பு சொல்றாரு, அப்புறம் நாம சொன்னா என்ன தப்பு என்று பேசுவது எவ்வளவு பெரிய இளக்காரத்தனம் தெரியுமா? எவ்வளவு சுடு சொற்களான நாவுகளுக்கு. பார்த்து பேச வேண்டும். சஹாபாக்கள் குறித்தெல்லாம் பேசினால் நாவு அழுகி போய்விடும். உயர்ந்த பெருமக்களை, இந்த மார்க்கத்திற்கு தன்னை தாரை வார்த்த பெருமக்களை, நீ என்ன சொல்லுவது, அல்லாஹ் சொல்லுகிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, நான் பொருந்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வேலையை பார்க்க வேண்டியதான். அல்லாஹ் நற்சான்றிதழ் தந்த பிறகு, அவன் பொருந்தி கொண்ட பிறகு, அவன் சர்டிபிகேட் கொடுத்ததற்கு பிறகு அவர்களுடைய கேரக்டரை எடுத்துக்கொண்டு தாறுமாறாக விமர்சிப்பதற்கு உன்னை கூப்பிட்டது யார்? சஹாபாக்கள் காலத்தில் இருந்து இப்படியே இந்த மார்க்கத்தில் ஒவ்வொரு தலைமுறையும் எவ்வளவு பத்திரமா இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்த்தாங்க தெரியுமா? யாரும் நம்ம கையில் தீனு கிடைச்சது நாம வாழ்ந்துட்டு போயிடுவோன்னு யாரும் போகல. கரெக்டா வாங்கி அடுத்த தலைமுறைக்கு இந்த மார்க்கம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக நவீனமாக போகணுமோ தேவையான தார்மீக கடமையெல்லாம் செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுத்தார்கள். அப்படியே படிப்படியாக மாறி பல 100 ஆண்டுகளை கடந்ததுனாலும் அது நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. உலகத்தில் பல கோடிக்கணக்கான பேருடைய மதுஹப், முதல்ல ஹனஃபி, ஷாஃபிஈ, மாலிகி, ஹம்பலி, எத்தனை கோடி பேர், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மிகப்பெரிய ஜன சமுத்திரத்தில் 4 பேர் வித்தவுட்டா ஓடனா நமக்கு அந்த 4 பேர் பெருசா தெரியுது. பெருசா நினைக்க வேணாம். பெரிய ஜன சமுத்திரம். இவர்கள் பெரியவர்கள் அல்ல. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் தெழுகிறார்கள், அவ்வளவுதான். இவங்க பெரியவங்க இல்ல. தமிழகத்தில் 12,000 பள்ளிவாசல்கள், 12,000 சில்லறை, 12,000 சில்லறை பள்ளிவாசல்ல இன்றைக்கு இந்த பள்ளிவாசலில் தொழக்கூடியவர்கள் எல்லாம் வழிகேட்டில் இருக்கிறார்கள், நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆங்காங்கே பந்தல் வெளிகளிலும் மொட்டை மாடிகளிலும் வாடகை கட்டிடங்களிலும் தொழுது கொண்டிருக்கிற பள்ளிவாசல் சேர்த்து வெறும் 300 பள்ளி தான் இருக்கு. இதை பெருசா நினைக்க வேண்டியதே இல்லை. 12,000 பள்ளிவாசல்களை, அதன் மஹல்லா ஜமாத்துகளை, அதன் கூட்டமைப்பை, கட்டமைப்பை ஒரு 300 பள்ளிவாசல் சலசலக்க செய்ய முடியாது.
வேண்டுமென்றால் ஒரு ஓரத்தில் நமக்கு இங்க அப்படியா இங்க அப்படியா என்று தெரியலாம். இல்லை, பெரிய ஜனசமுத்திரத்தில் வித்தியாசமாய் செயல்படும் 1-2 பேர் பார்வையில இழுக்கத்தான் படும். ஆனா அது பெருசு அல்ல. சில புதுமை விரும்பிகள் எப்பவுமே நம்மள்ட்ட இருக்காங்க இல்லையா? எல்லாரும் செய்யறதை விட கொஞ்சம் டிஃபரெண்டா அப்படி மாத்தி செஞ்சா அதுல ஒரு டேஸ்ட். ஜித்தத் பசந்த் என்று சொல்லுகிறோமே, புதுமை விருப்பம். இது எல்லா பக்கம் இருக்கு. அந்த புதுமை விருப்பத்தில் புறப்பட்டுத்தான் மதுகபுகளை தாண்டி போய் நிற்கிறார்கள். அதுலயும் சிக்கந்தராஜார் சொன்ன மாதிரி 1 இருந்து 2 இருந்து 3 ஆகி 4 ஆகி 4 இதாகி 40 ஆகி 400 ஆகி இன்னைக்கு எல்லாம் ஆகி ஆமா ஆகி அத்தனையும் ஆகி போய் இன்னைக்கு என்ன ஆச்சு? தாராபுரத்திலிருந்து ஒரு சகோதரர் அவர் கேள்வி கேட்கிறார். அன்பிற்குரிய அண்ணன் அவர்களுக்கு, நம்ம ஊர்ல முதல்ல நம்ம ஜமாத்தில் இருந்தாங்க, இப்ப அவங்க எல்லாம் மாறி போய் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியுடைய பேர் சொல்றாங்க, விட்டுருவோம். அந்த அரசியல் கட்சியில இதே சமுதாய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பெயர் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்துட்டாங்க. அன்னைக்கு போட்ட வழக்கு இப்ப விசாரணைக்கு வருது. அந்த விசாரணைக்கு பழைய ஆளுங்கிற அடிப்படையில் இவனுக்கு நீங்க தானே சப்போர்ட் வாங்கன்னு நம்மளை கூப்பிடுறாங்க. நாம போலாமா? இப்ப அவன் நம்ம அமைப்புல இல்ல, நம்ம ஜமாத்துல இல்ல. அதுக்கு பதில் வருகிறது என்ன தெரியுமா? குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை போட்டு, லா என்ஹாக்குமுல்லாஹு இன்னமா என்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன, அதாவது சம்பந்தமே இல்லை. இந்த ஆயத்தை போட்டு ஒரு பதில் என்ன தெரியுமா? உங்களை கஷ்டப்படுத்தினவனுங்க, உங்களை ஊட்ட விட்டு துரத்தினவங்க, இது மக்காவாசிகளை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறங்குச்சு. உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, உங்களை ஊட்ட விட்டு துரத்தினவங்க, அவங்க கூட எல்லாம் நீங்க நீதமா நடக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பதிலை தூக்கி இவ்வளவு காலம் இவங்க இயக்கத்தில் இருந்து வெளியே போய் இப்பதான் தெரியுது இந்த வெளியே வந்தவன் ஏன் இவ்வளவு தூரம் திட்டுறான்னு. பயங்கரமான வார்த்தைகள். நான் மீண்டும் தௌஹீதை சார்ந்திருக்கிற அந்த சிந்தனைகளில் இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்றேன், உங்களுக்கெல்லாம் தெரியும் எந்தெந்த தளங்களில் உங்களை எவ்வளவு தாறுமாறாக பேசி இருக்கிறார்கள். ஒரு சைட்ல முக்கியமா கொட்டை எழுத்துல அப்படித்தான் போட்டிருக்கான், தருதல ஜமாத்துன்னு. நாம வச்ச பேர்ல நீங்க யாரும் அஜர்த்து திட்டுறாருன்னு நினைக்க வேணாம். அவங்க அங்கிருந்து புறப்பட்டு வந்தவன் எழுதியிருக்கான். இதாவது பரவாயில்ல, சென்னை தமிழ்ல சில பேர் அல்லாஹு அக்பர் பன்னாட பரதேசி வரிசையா மேலேயே வருதுங்க. எங்க ஒரு ஓரத்துல கட்டுரைக்குள்ள எல்லாம் இல்ல, சைட்டை திறந்த உடனே வருகிறது. இந்த பன்னாடையை பாருங்கள், இந்த இதை பாருங்கள். அப்புறம் கடைசியில இடையில அவங்களே யார் மேல துப்புறாங்கன்னு தெரியல, இத்து அப்படின்னு போட்டு துப்பி எங்க சைட்ல இருக்கு. ஆனா நாங்க யாரும் இந்த மாதிரி துப்பல. உண்மை, உங்களிலே இருந்து புறப்பட்டு வெளியே வந்து உங்களின் கணக்குகள் சம்பந்தமாக தாறுமாறா என்னென்னமோ சொல்லி, ஃபித்ரா கணக்கு எங்க, அந்த பணம் எங்க, இந்த பணம் எங்க, அதுக்குள்ள நமக்கு தெரியறது இல்லை. அந்த மசாயில விளங்குற அளவுக்கு நம்மளால முடியல. நிறைய இருக்கு, அக்கவுண்ட் பயங்கரமா இருக்கு. இவைகளை எல்லாம் கேட்டு தாறுமாறான வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற அவைகள் எல்லாம் இருக்கத்தானே செய்கிறது. மீண்டும் வருத்தத்தோடும் அதே சமயத்தில் அனுதாபங்களோடும் என்னவென்றே தெரியாமல் அணிவகுத்து பின்னாலே இருக்கிற வாலிபர்கள் கவர்ச்சியான பேச்சுக்களும் எழுத்துக்களும் அல்லது ஒரு சில தனி மனிதர்களின் சாதனைகளும் திறமைகளும் ஒரு 700-800 வருஷ பாரம்பரியத்தை பொறுத்தவரை தவறாக எந்த காலத்திலும் போய்விட முடியாது. நீங்க யோசிக்கணும். ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒற்றுமை அது இதுன்னு நிறைய அவர்களும் சேர்ந்து பேசுகிறார்கள். எங்க போய் சொல்றதுன்னு தெரியல, என்ன ஒற்றுமைன்னு தெரியல. நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இஃப்தாருக்கு போய் எல்லாரும் உட்காந்துருக்கிறோம். 6:31 ஆகட்டும் நோன்பு திறக்கலான்னு 25க்கே ஒருத்தன் திறக்கிறான். என்ன 25க்கே திறக்கிற? இல்லை, ஆஸ்திரேலியால எல்லாம் 25 தான். எங்கேயோ ஒரு நாடு, எங்கேயோ அங்கே அப்படித்தான். சரி, அங்கே அப்படித்தான், இங்கேயா இப்படி? இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்கிறோம்ல, நீங்கள்லாம் வழிகேட்டில் உட்காந்துருந்தா நாங்கள் என்ன பண்ணுறது? இன்னொன்று தெரியுமா, இந்த உலமாக்கள்லாம் ஷிர்காகி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நம்மள எந்த காலத்திலயோ போயாச்சு. அவங்களா ஷிர்கு ஷிர்கு ஷிர்கு. முதல்ல இந்த ஷிர்கு வியாபாரம் பண்றதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? ஒருத்தனை முஸ்லீம் ஆக்கலாம், போராடி முஸ்லீம் ஆக்கலாம், எடுத்து சொல்லி முஸ்லீம் ஆக்கலாம். எதுக்கு இருக்கிறவனை வெளியேற்ற வேண்டும்? ஒவ்வொரு மேடையிலையும் பல பேர் ஷிர்காகிறார்கள், பல பேர் முஷ்ரிக் ஆகிறார்கள்.
எல்லாருமே முஸ்லிம் ஆயிட்டா பின்ன யார் தான் ஏன் முஸ்லிமா இருக்கிறது வேண்டுமல்லவா? எல்லாத்துக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை நோம்புன்னா அங்க புதன்கிழமையே பெருநாள் ஆகி போயிருச்சு. ஒரு ஊர் சமீபத்தில் இதே மண்டபத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் சில நாட்களுக்கு முன்னால் இதே மஹல்லா ஜமாத் சபை சார்பாக நடைபெற்ற கூட்டத்தில் சொன்னேன், வெள்ளிக்கிழமை பெருநாள் ஊர் பூரா, முதல் நாள் வியாழக்கிழமையே பெருநாள் கொண்டாடிட்டு பிரியாணி சாப்பிட்டு வெத்தலைவாக்கு போட்டு போய் நோன்பு வச்சிருக்கிற இன்னொரு ஆள்கிட்ட போய் செவந்திருக்கான்னு கேட்டிருக்கான். அவன் அல்லான்னு நோன்பு வச்சுட்டு உட்காந்துருக்கான். வேற என்ன பண்ணுவான் அவன்? நெசமாலுமே செவந்து போச்சு. இல்ல, தகராறுகளுக்காக சொல்லல, ஒரு வரைமுறை வேண்டும் அல்லவா? பெருநாட்களும் நோன்புகளும் பிறைகளும் இவ்வளவு தூரமுமா குழப்பப்படும்? லோக்கல் பிறை, சர்வதேச பிறை, எல்லா பிறையும் சேர்ந்து உலகத்தில் எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல. தமிழகத்தில் மாத்திரம் 4 பெருநாட்கள், 4 தல நோன்பு, எல்லாம் எந்த நோன்புல என்ன இருக்குன்னே தெரியல. இதுல சரியாக ஒட்டுமொத்த முஸ்லிம்கள், தமிழகத்தினுடைய பெரும்பான்மை முஸ்லிம்கள் சார்ந்திருக்கிற முடிவை பொறுத்தவரை அந்த முடிவை தவறு என்று சொல்லி அந்த பிறையை பேசுகிற விஷயத்தில் ஏராளமான மாற்று கருத்து வந்திருக்கு. நான் அப்படியே சொன்னேன், நிறைய வாபஸ் ஆயிட்டு இருந்ததுன்னு. பிறை விஷயத்தில் இன்னும் நிறைய மாற்றம் இப்ப வரப்போகுது. காரணம் என்னன்னா, இறுதி முடிவு இன்னும் சொல்லல. ஒரு வருஷம் நம்மளுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு வருஷம் நமக்கு 1 நாளைக்கு முன்னாடி, ஒரு வருஷம் ஏப்பா இந்த காசி நமக்கு மற்ற விஷயத்துல எப்படியோப்பா, ஆனா இந்த பிறை விஷயத்துல அவர் சொல்றது சரிதான்ப்பா, இது ஒரு வருஷம் இப்படியே ஆயிட்டு இருக்குது. பிறையில இன்னமும் ஏதாவது நடக்கலாம், நாம் ஞாபகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிறை விஷயத்தில் முன்னுக்கு பின் முரணாக ஏராளமான கருத்துக்கள். நபி வழியில் நம் தொழுகை என்ற பெயராலும் தூய மார்க்கம் என்ற பெயராலும் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தினுடைய 25 வருஷ கால ஒற்றுமை இந்த மண்ணிலே பால்பட்டிருக்கிறது. நான் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுதாவது 25 வருஷத்திற்கு முன்னால் அமைதியோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தமிழகத்தில் இப்படி 7 பெருநாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது நோன்பு இப்படி தாறுமாறா வச்சதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 20 வருஷமாகத்தானே புர்கா போட்டுக்கொண்டு பெண்கள் குழந்தைகளை கையில ஏந்தி கொண்டு ஆர்ப்பாட்டத்திற்கு பீச் ரோட்டில் வந்து நிற்கிற கொடுமையை 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல இல்ல. எந்த அளவிற்கு அநாகரிகங்களின் உச்சத்திற்கு போக வேண்டுமோ அந்த உச்சங்கள் அனைத்தும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள்ல சஹீஹுல் புகாரியையும் சஹீஹுல் முஸ்லிமையும் காட்டுகிற அந்த பெருமக்கள் சொல்லட்டுமே. எத்தனை இடத்துல ரசூலுல்லாஹ் இப்படி பொம்பளைகளை கொண்டு வந்து நடுத்தருவில் நிறுத்தினாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த ஹதீஸ் வருதுன்னு நாமளும் பார்க்கலாமே. போர்க்களத்துக்கு கூட்டிட்டு போய் டென்ட்ல வச்சாங்கன்னு இருக்குது. டென்ட்டுக்கு அத்துமீறி போன சில நேரத்தில் மாத்திரம் அந்த பெண்கள் அடிச்சு துரத்துனாங்கன்னு வருது. வீதிக்கு வந்து போராட்டம் நடத்துவதற்கு எத்தனை பொம்பளைங்க நின்னாங்க? ஹதீஸ்களில் காட்டுங்கள். பூரா புர்காவோட அத்தனை பத்திரிகையாளர்களும் அப்படியே ஆம்பளைகளை படம் பிடிக்கிறத விட அதிகமாக அதைத்தான் பிடிக்கிறான். கை குழந்தையோடு இட ஒதுக்கீட்டுக்காக பெண்கள் முதல்ல புருஷன்ட்ட சரியா வீட்டுல இட ஒதுக்கீடு வாங்கணும். அந்த பொம்பளை ஆமா இங்க தூக்கிட்டு வந்து குழந்தையோட நிக்குது பீச் ரோட்ல மன்றோ சிலைக்கு முன்னால. நடக்க கூடாத மார்க்கத்தினுடைய பெயரால் சந்தி சிரிக்கிற அவலங்கள் ஏராளம். சமீப காலங்களில் குறிப்பாக ஒரு 20-25 வருஷ காலம் இந்த 1/4 நூற்றாண்டுக்குள் தமிழகம் நிறைய சந்தித்து விட்டது. நான் வெறுமனே வசைபாடவும் திட்டவும் அந்த வாலிபர்களை சொல்லவில்லை. திட்டவே வேண்டாம், நிதானமாக யோசியுங்கள். ஒரு பெரும் சமூகத்திற்கு எதிராக கொக்கரித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் காலப்போக்கில் காலாவதியாகிவிடும். நீங்கள் தனிமைப்படுத்த வேண்டாம், படுத்தப்பட வேண்டாம். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஆய்வு என்று சொல்லப்படக்கூடியதை தாண்டியும் நீங்கள் வாசியுங்கள், கேளுங்கள். ஒன்று சொல்வேன், ஒரு பக்க தரப்பு பயான் மாத்திரம் எப்பவுமே கேட்க வேண்டாம். கொஞ்சம் மறுபக்கமும் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேளுங்கள். அர்த்தமில்லாம யாராவது உங்களை திட்டுகிறார்களா, உங்கள் கொள்கையை தாக்குகிறார்களா, யாரு சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதிர்த்தரப்பையும் கொஞ்சம் காது கொடுங்கள். ஓரளவு உங்களை அது நடுநிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சக்திகளால் சிதறுண்டு பிணக்குகளால் பிளவு கொண்டு
பல்வேறு வகைகளிலும் கூறுபட்டு கிடக்கிற இந்த தமிழ் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இறைவன் மீண்டும் ஒற்றுமையை தருவானாக. விவரம் புரியாமல் தவறான தலைமைகளால் இழுத்து செல்லப்பட்டு விடாப்பிடியாக கட்டி போட்டு வைத்திருக்கிற அந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தின் வாசல்களை திறந்து வைப்பானாக. மீண்டும் மீண்டும் சஹாபாக்களின் வழியில், முஹத்திசீன்களின் வழியில், ஃபுகஹாக்களின் வழியில், அவுலியா உல்லாக்களின் வழியில், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பாரம்பரிய சட்ட அடிப்படைகளின் வழியில் அவர்களும் இணைந்து வாழுவதற்குள்ள நல்ல தௌஃபீகை அல்லாஹ் அவர்களுக்கும் வாழும் காலமெல்லாம் நல்லவர்களையும் பெரியவர்களையும் மதித்தும் கண்ணியம் அளித்தும் வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.